என்னதான் நீ பண்ற தெரியல இல்லையா அமைக்கிட்டு போகுதுங்க பார்த்தா என்ன தெரியுது உனக்கு அடிக்கணும் அதுக்கு மேலே டக்குனு பைக் பண்ண முடியாது நம்ம மீடியமாக பைக் பண்ணணும் அப்படின்னா மீன் அடி பின்னாடி உள்ளவங்க மேலே தூக்கி அடிக்கலாம். வணக்கம் இண்டு பிஷர்மேன். இப்போ என்ன அப்படின்னா நம்ம தூண்டில் பயணத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தூண்டில் பயணத்துக்கு ஒரு டீம் மெம்பர்ஸோட போகிறோம். நிறைய மீன்கள் பிடிக்க போகிறோம். இப்போ ஆக்சுவலி எதுக்காக வந்து நிற்கேன் அப்படின்னா ப்ரான் வாங்குறதுக்காக நிற்க. நம்ம தூண்டில் போடுறதுக்கு இறைக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரான் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம அண்ணன் தாமஸ் சிலிண்டர் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம ப்ரான் தான் வாங்கியிருக்கோம். தூண்டில் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரானை நம்ம போட்டு தான் பிடிக்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு லெவலில் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேக்கிங் பண்ணி தந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு நம்ம ப்ரான் வாங்கியிருக்கோம். இதை வச்சு நம்ம தூண்டில் போட போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டியில் ஃபியூல் கம்மியாக தான் இருக்குது. போகிற லொக்கேஷனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் ஸ்டேஷனும் இருக்குது. இப்போ நம்ம அங்கே ஃபியூலை ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம அப்படியே நம்ம மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு நம்ம போக போகிறோங்க. அப்படியே ஃபியூல் இதை காட்டிங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணாமல் பாருங்க. போடுங்க 500. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு 500க்கு நம்ம ஃபியூல் போட போகிறோங்க. இப்போ நம்ம தூண்டி போடுற ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். யாரோடலாம் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் ஃபிஷிங் பைட்டர் யார் சரத் இருக்காப்ல இல்லை அவர் தான் வந்திருக்காரு. ஹாலிடேங்கிறனால வந்திருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாப்பா திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கு. ஹாய், நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு கருவாடு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ஆசை. எனக்கு கருவாடு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து ஒரு 25 கிலோ வந்து பால் கருவாடு கேட்டிருந்தேன். அதனால் வாங்கிறதுக்காக வந்திருந்தேன். இதுதான் வந்து பால் கருவாடு. இது வந்து 1/2 கிலோ பாக்கெட்டு. இவங்கக்கிட்ட நான் ஒரு 25 kg கேட்டிருக்கேன். இது வந்து எங்கள் ஊர் சைடு வந்து நல்லாவே கருவாடு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இதை சேல்ஸ் பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுக்காண்டி நேரில் பார்த்து வாங்கணுன்றதுக்காண்டி நான் வந்திருக்கேன். ஸோ அப்புறம் மீன் பிடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டதுனால கூட்டிகிட்டு போக சொன்னேன். தூண்டில் போட்டு மீன் பிடிக்க வந்திருக்கோம். இப்போ நம்மளுடைய ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே பாருங்கள் விண்டு பிஷர்மேன் அவரோட தூண்டியை ரெடி பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஸ்பெஷலிஸ்ட் அங்கே ஒருத்தர் பாருங்க எப்படி உட்காந்துருக்காரு தனிமையில் போய். மீன் அவன் இன்னைக்கு மலைச்சிருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இவங்க தான் நம்ம வீடியோவில் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்க கருவாடு வாங்க வந்திருந்தேன். வெண்டி ஃபிஷர்மேன் கிட்ட கருவாடு வாங்குறதுக்காக இங்கே வந்திருந்தேன் இல்லையா. இங்கே வந்து எனக்கு மீன் பிடிச்சி பார்க்கணும், தூண்டில் போட்டு மீன் பிடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்காண்டி அவங்கக்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அவங்க இங்கே கடலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நானும் மீன் பிடிக்க போகிறேன். இங்கே பிடிச்சிருக்காங்க எல்லாருமே ஆல்ரெடி பிடிச்சாங்க. அந்த குட்டி பையன் சரத் வந்து பிடிச்சிட்டு இருந்தான். அவன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு மீன் வந்து அந்த தூண்டில் முள்ளை வந்து பெரிய மீன் அந்த முள்ளையே அறுத்துட்டு அது வந்து ஓடி போயிட்டு. ஸோ இனிதான் வந்து நானும் மீன் பிடிக்க போகிறேன். எத்தனை மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க போகிறேன்னு பொறுத்திருந்து பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கருவாடு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இவங்கக்கிட்ட கருவாடு வாங்கி ஹோல்சேலுக்கு வாங்கி நீங்கள் ரீட்டைலுக்கு சேல் பண்ணுங்கள். ஸோ அதை பண்ணுறதுக்காண்டி தான் நான் இங்கே வந்திருக்கேன். கருவாடு எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு சமைச்சும் கொடுத்தாங்க, சாப்பிட்டும் பார்த்தேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த மீன் வந்து ப்ளூ குரூப்பர் அப்படின்ற ஒரு மீன். இந்த மீன் வந்து தண்ணியில் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது தண்ணியிலேருந்து எடுத்த அப்புறம் 1/2 hourக்கு மேலே வரும் தண்ணி இல்லாமல் இது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மீன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அதுக்கப்புறம் இந்த மீனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குமாமா. இந்த மெரைன் டேங்க்லாம் வச்சு வளர்க்குறாங்க இல்லையா, அந்த டேங்க்லேயும் இந்த மீன் வந்து வளர்க்கலாம். இது பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ப்ளூ கலர், ஒயிட் கலர், அது எல்லாமே கலந்து ஒரு 3 கலர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. இது உயிரோட தான் இருக்குது இன்னமும். இங்கே பாருங்கள், இங்கே அந்த உயிர் இருக்கிறது அப்படியே தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் அலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ அவர் விண்டுவிசரன் தூண்டி போட்டிருக்காரு, ஒரு மேலே அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது. பாவங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபிஷர்ஸ்மென்ஸ் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டம். இதில் இன்னும் ஃபஸ்ட்டு வந்து உட்காந்த உடனே இந்த இடத்துல ஒரு மீன் கடிச்சிச்சு. இப்போ மீன் கடிச்சிட்டு ஓடிடுது. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மெரைன் ஃபிஷஸ்லேயே கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஃபிஷஸ் கிடச்சிருக்கு. என்ன மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து டேங்குங்க, மெட்டா டேங்கு, அந்த வெரைட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் செம்ம வேல்யூ இருக்குது. மெரைன் ஃபிஷஸ், கலர் ஃபிஷஸில் இதை நான் உயிரோட பண்ணினேன் அப்படின்னா இதில் ஒரு சரியான ஒரு வேல்யூ இருக்குது. அந்த மாதிரி ஒரு மீன் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. இதை வந்து நாங்கள் கடலில் தான் ரிலீஸ் பண்ணி விட போகிறோங்க. பார்க்க அழகாக இருக்குல்ல, அப்படியே இன்ஸ்டாகிராம் இப்போ அந்த ஃபிஷ் வந்து ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஃபிஷ்ஷும் கிடைச்சிருக்கு. இதையுமே நம்ம கடலுக்குள்ளேயே விட்டுறலாம். இது எடுத்தாச்சு. இதை நம்ம கடலுக்குள்ள விட்டுறலாம். ஐயோ, அது கண்ணுல இருந்து பிஞ்சிட்டு வந்துச்சு. ஒன்னாவதா இது வந்து குப்பைக்குள்ள இருக்கு. இப்போ ஒரு கணவாய் ஃபிஷ் வந்து அங்கே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஜூம் பண்ணி காட்டும்போது இந்த பிளேஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு இந்த ஃபிஷ்ஷு பிடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா திருவண்ணாமலையில் கடல்லாம் கிடையாது. ஸோ இங்கே வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம விண்டுவிசர்மன் இங்கே ட்ரையல் பண்ணி காட்டுறாங்க. அடுத்து இவங்க பிடிக்க போகிறாங்க தூண்டி. தூண்டி இப்படி வைக்கக்கூடாது. அவங்க போது சடார மாதிரி இருக்கும் போது சொல்றாங்க இல்லையா, கூட பேசாத. அதனா அந்த மீன் கொஞ்சம் அமைக்கிட்டு போகும்ல, அமைக்கிட்டு போகும்போது பார்த்தா அப்படி குடும்பமாக டக்குனு குடிட்டு அடிக்கிறாங்க. கொஞ்சம் கொடுத்து அடிக்கணும். அதுக்கு மேலே டக்குனு பைக் பண்ணக்கூடாது. நம்ம மீடியமாக பைக் பண்ணணும். அப்புறம் தான் மீன் அடிக்கிறது. பின்னாடி உள்ளவங்க மேலே தான் தூக்கி அடிக்கிறாங்க. அமைக்கிட்டு போவோம். என்னதான் நீ பண்ற? அமைக்கிட்டு போதும். பார்த்தா என்ன தெரியுது உனக்கு? அதனால நீங்க பண்ண மாட்டேங்க. என்ன தேவை சொல்ற? கையாம கையால போடுறேன். சொல்லி கொடுத்த மாதிரி பிடிச்சா வேற ரவுடி. இதுவுமே வந்து மெட்டா டேங்க் வெரைட்டி தான். இதுவுமே வந்து ஆல்ரெடி நம்ம 2 மீன் உள்ள விட்டோம் இல்லையா, அந்த வெரைட்டி தான். இதுவுமே நம்ம கடலுக்குள்ள தான் விட போறோம். இது வந்து மெட்டா டேங்க் வெரைட்டி. ஸோ இதையும் நம்ம கடலுக்குள்ளேயே விட்டுறலாம். மீன் பிடிக்கும் போதே இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதை எடுத்துட்டு நான் தட்டுட்டா இல்லை, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கு அப்புறம் தட்டிக்கிறோம். கட் பண்ணல. எவ்வளோ அழகாக மீனை இப்போ முள்ளு இருந்து எடுக்க பாருங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்க இந்த இடத்த நல்லா டைட்டாக பிடிச்சிக்க. ஏன்னா முட்டுட்டுன்னு வைங்க, முள் ஃபுல்லாமே முள் கையில் குத்திட்டுனா எப்படி இருக்கு? இல்லை, அது ரொம்ப இதுவாக மாட்டிட்டு இருக்கு. டைட்டாக பிடிக்கணும். ரொம்ப இதாக பிடிக்க. நீ ரொம்ப தாங்காடி இருக்கு. டைட்டாக எடுக்கணும். கூட நான் எடுக்க அடி அடி ரொம்ப மாட்டி
ரொம்ப ஆக்சுவலி பிடி 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 ஆக்சுவலி ரொம்ப மாட்டிக்கிட்டு. ஐயோ, அது கலர் மாறி செத்துது. கடல்ல விட்டுறலாம், உயிரோட தான் இருக்கு. ஏய், உயிரோட போதா அது? உயிரோட தான் இருக்கு. உயிர் பழச்சிருங்க, ஒண்ணுமே ஆகாது அந்த மீனுக்கு. சேஃபாக தான் இருக்கு அந்த மீன் இப்போ. ஏன்னா இப்போ கொஞ்சம் தூண்டில மீனை பிடிச்சதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி கரங்கி போயிருக்கும், அதுக்கப்புறம் தெளிவாயிடும். பார்க்க அழகா இருக்கு பாருங்க. அடுத்து கூட இறைய போட்டுத்தாரு, இறைய கொடுக்குறது மட்டும் கேட்கணும். நம்ம வாங்கிட்டு வந்த இந்த பிராணை தான் நம்ம கொடுக்க போறோம். ஒன்னே சொல்லுது. இப்போ நம்மளுக்கு மீன் அவ்வளோவா அங்கே கடிக்கலை. இப்போ அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட இடத்துக்கே போகிறோம். மணி வேறு 5 o'clock ஆக போது. அவங்க பஸ் ஏற்றி விடணும், அவங்களுக்கு திருவண்ணாமலையா பஸ் ஏற்றி விடணும். அதனால இப்போ நாங்கள் ஃபஸ்ட் இடத்துக்கு போட்ட இடத்துக்கு போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்து ஒரு ப்ளூ குரூப்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அந்த மெரைன் ஃபிஷ்ஷில் வந்து அது வந்து ரேட்டு ரொம்பவே அதிகமானதாமா. ஸோ கடலில் வந்து அதை நம்ம திருப்பி விட்டுட்டோம். இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இதை எடுத்துகிட்டு போய் பொரிச்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே கடலுக்கு வந்து நான் மீன் பிடிச்சிருக்கேன். இது நான் தான் பிடிச்சேன். எனக்கு வந்து இந்த குட்டி மீன் பிடிச்சி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. வளர்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. பட் இப்போதைக்கு வளர்க்க முடியாது, தூண்டில் போட்டு பிடிச்சதுனால. ஸோ இதை நான் பொரித்து சாப்பிட தான் போகிறேன். எப்படி சொல்ல, எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே புதுசாக இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை கடலுக்குள்ளே போகணும், கடலில் மீன் பிடிக்கணும்னு ஆசை. இன்னும் கடலுக்குள்ளே போக முடியல இப்போதைக்கு. பட் வந்து இந்த மீன் மட்டும் இப்போதைக்கு பிடிச்சிருக்கேன், மீன் தூண்டில்ல. பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இவங்க தான் சாட்டோட ஒரு மீன்பிடி வலையை ஒன்று வச்சுருக்காங்க. இந்த கல் சைடு ஃபுல்லாக அவங்க இறக்கி இதோட மீன்களை ஃபுல்லாக அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த போட்டு உள்ளவங்க. நம்ம எப்பயாச்சும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த சைடு மீன் பிடிக்க வருவோம். இவங்களுடைய தொழில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லோரத்தில் வந்து அந்த வலையை இழக்குவாங்க. வலையை இறக்கி பார் மீன்கள் கிடைக்கும். இந்த கல் ஒட்டு கிடைக்கிற மீன்கள் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பார் மீன்கள். இந்த கல்லுக்குள்ளே தஞ்சம் அடைகிற மீன்களை மட்டும் இவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வேறு என்னெல்லாம் பிடிப்பாங்கன்னா அந்த பாறை மீன் எதாட்டம் மாட்டும். வேறு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சவாள் ஊழி இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு லக்கில் வந்து மாட்டிக்கிடுங்க. லாங்கில் போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த டைமிங் சரியில்லாமல் வந்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன்கள் அந்தளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கல. கிடைச்ச ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் மீன்களில் ரேட் அதிகமாக போகக்கூடிய மீன்கள் தான் கிடச்சிருச்சு. அதை வந்து செத்துக்கோண்டு மீன் அதில் கறியும் அந்தளவுக்கு இருக்காது. அதை ஃபுல்லாக நம்ம கடலே விட்டுட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீன் மட்டும் ப்ளூ குரூப்பரில் கிடச்சிருக்கு. அதை மட்டும் கொண்டு போய் பொறிச்சு கொடுக்க போகிறேன், சாப்பிட போகிறாங்க. வேறு அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மீன்கள் இந்த இடத்துல நம்ம வழக்கமாக சரத்து நானும் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்கள் இந்த இடத்துல நான் பிடிச்சிருக்கேன். என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே அந்த வீடியோஸ் தெரியும். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு வருஷம் 8 மாதத்துக்கு வீடியோ உள்ள வீடியோ பழைய வீடியோலாம் பாருங்கள். பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிச்சி நல்ல கிளாரிட்டியான வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்குன்னு. இந்த டைம் எங்களுக்கு மீன்கள் கிடைக்கல. கடலோட அலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளியராக இருக்குது. இந்த கடல் ஓகே தான் மீன் பிடிக்கிறதுக்கு. அந்த அலையும் காற்றும் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் மீன்கள் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேன்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாங்காக போனோம்னா நல்லா மீன் கிடச்சிருக்கும். வேறு பார்த்தீங்கன்னா எங்களால் லாங்காக போகிற டைமுக்கு நாங்கள் வரல, கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அவளை லாங்காக போனால் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால தான் இப்போ மீன் நம்ம சுற்றிட்டோம். இது பாருங்கள், 20 கம்பெல்லாம் சுற்றியாச்சு. சுற்றியா அது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மீன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி மீனுமே பிடிச்சிட்டாங்க, 2 மீனை பிடிச்சிட்டாங்க. அதனால் அவங்களும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. அதோட இந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி எவ்வளோத்துக்குள்ளே சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் இந்த மாதிரி கண்டென்ட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். உங்கள் விண்டு பிடிச்சார் எனக்கு சப்போர்ட்டை கொடுங்க.
வெண்டு ஃபிஷர்மேன் கிட்ட வந்து முத்து கம்பல் எல்லாம் இருக்கு. இது வந்து முத்து கம்பல். அதுக்கப்புறம் நான் காதில் போட்டிருக்கிறதுமே வந்து முத்து கம்பல் தான். இதில் வந்து நிறைய சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருக்கு, இது வந்து குட்டியாக இருக்கு. இது உண்மைக்குமே ஒரிஜினல் முத்து, கடல்ல இருந்து எடுக்கிற முத்து. இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து இவங்க பண்ணி தரல. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னாலும் சர்டிஃபிகேட் பண்ணி தருவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸஸாக ஒரு 500 வந்து செலவாகும். இது உண்மைக்குமே ஒரிஜினல் முத்து. இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, இதை நான் எப்படி நம்புறதுன்னு அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த முத்தையும் இந்த 2 முத்தையுமே வந்து இப்படி உரசி பார்த்தாங்க. அப்போ இங்கே ஸ்க்ராச்சஸ் எல்லாமே வந்துச்சு. இப்படி உரசி பார்க்கும்போது இங்கே ஸ்க்ராச்சஸ் வரும். லைட்டாக இங்கே பவுடர் எல்லாமே வந்து இந்த கம்பல்ல இருந்து பவுடர் மாதிரி வந்துச்சு. அப்புறம் இங்கே எல்லாமே ஸ்க்ராட்ச் ஆச்சு. ஸோ இந்த ஸ்க்ராச்சஸ் எப்படி போச்சுன்னா, இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி அவங்க தேய்ச்சாங்க. அப்போ வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ இது இருந்தாலே வந்து ஒரிஜினல் முத்து அப்படின்றத நம்ம வந்து தாராளமாக நம்பலாம். உங்களுக்கு இதை பற்றி இந்த மாதிரி கம்பல் வேணும்னாலும் சரி, இதை பற்றி இது ஒரிஜினல் இந்த மாதிரி பவுடர் வருமா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து கண்ணாடியில் எழுதி காமிச்சாங்க. ஸோ இது வந்து சாக் பீஸ் மாதிரி வந்து அந்த கண்ணாடியில் வந்து ரைட் பண்ணிச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரிஜினல் இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரிஜினல் முத்து அப்படின்னு சொல்லி வென் ஃபிஷர்மேன் சொல்லியிருந்தாங்க. இந்த கம்பல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ இது நான் வாங்கி போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் யாருக்காச்சும் வேணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது உண்மைக்குமே ஒரிஜினல் முத்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எந்த மாதிரி ப்ராடக்ட் நம்மகிட்ட வாங்கி நீங்கள் சும்மா ஃப்ரீயாக இருக்கீங்க, பார்ட் டைமாக பார்க்கணுன்னு நினைக்கிங்க அப்படின்னா சி ரிலேட்டடாக உள்ள பார்ட் டைம் ஜாப் ஃபுல்லாமே உங்களுக்கு நான் ரெக்யூர்மெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள், நீங்களும் ஒரு பிஸ்னஸ் மேனாக வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுது, உங்கள் யூஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் நம்மகிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இந்த முத்து கம்பல் வந்து நான் போட்டிருக்கிறது வந்து இந்த 10 ரூபி கொடுத்து இந்த மாதிரி ஒரு கம்பல் நம்ம டூப்ளிகேட் போட்டிருப்போம், ஒரு மணியில் வந்து இருக்கும். அது ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. என்னோட இயரில் வேர் பண்ணியிருக்கிறதே அந்த ஃபீலே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கம்பல். இப்போ நம்ம வீடியோ கண்டென்ட் போடுறதுக்கு கொண்டு வந்துருந்தோம். சாம்பிளுக்காக பாப்பா ஒரு 25 kg கேட்டிருந்தாங்க என்கிட்ட இருந்து மொத்தமாக இருந்ததுல. பார்த்தோன்னா இது எப்பயாச்சும் தான் கிடைக்கக்கூடிய, இது ரேராக இருக்குது. என்கிட்ட ஒரு 50 kg தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபிஷர்மேன் சைட்லேருந்து இது வர்றதும் கிடையாது, ரொம்ப ரேராக உள்ளது. எல்லாரும் பார்த்துருக்க மாட்டேங்க. இந்த நெத்திலியை வந்து பால் நெத்திலி, ஒயிட் நெத்திலி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க முச்சில அண்ணன் வந்து கேட்டுட்டாங்க ஆசைப்பட்டு. நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெத்திலி சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு கன்சிடர் பண்ணேன். ஒன் டைம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் அடுத்து என்ன கூப்பிடுவீங்க. என்னோட சேனலெல்லாம் அவங்களுக்கு காட்டியிருக்கேன். இது நல்லா உனக்கு கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னாங்க. ஓகேனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட ரிட்டன் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் பேசிட்டேன் அவங்கள்ட்ட. இப்போ வந்து அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா 360 அவங்களுக்கு வந்துச்சுங்க. மொத்தம் வந்து 2 பாக்கெட் பார்த்தீங்கன்னா 1 kg, அது வந்து 360. எவ்வளோ நெத்திலி இருக்குன்னு பாருங்களேன். பாக்கெட் காட்டினேன். ஆனால் பார்க்க எப்படின்னா இருக்குது பார்க்குறக்கு? உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது? இதை பார்த்தோன்னே நீங்கள் எப்படி அட்ராக்டிவாக ஆனீங்க? இது நெத்திலி சாப்பிடணும் ரொம்ப விருப்பப்பட்டோம். இதை பார்த்தோன்னா ஆனால் நெத்திலி சாப்பிட்ருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு நெத்திலி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்கள், 500 கையில் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட கையில் காசு இப்போதைக்கு இல்லை. ஜிபேலேருந்து இப்போ மாற்றி விடுறதுக்கு இப்போ என்னோட நெட் ஒர்க் ஆகும். இப்போ ஆக்சுவலி அவங்களுடைய நம்பருக்கு மிச்ச பேலன்ஸ் நான் அவங்களுக்கு போட்டு விட போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவில் இப்போ நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஆர்டர் கொடுக்கலாம். சூப்பராக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஆர்டர் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் சரி தான், எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி தான், இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் சரி தான்.